ஆமா. வாங்க மக்க வாங்க வாங்க நம்ம நாடகம் பார்க்க வாங்க வாங்க. வாங்க மக்க வாங்க வாங்க நம்ம நாடகம் பார்க்க வாங்க வாங்க. பழைய புதிய நாடகம் பார்க்க நாடக கலைக்கு பெருமை சேர்க்க மாயாகுளம் மாதவன் சேனல் இருக்கு. நம்ம மாயாகுளம் மாதவன் சேனல் இருக்கு. ஆதிபராசக்தி அருள்தரு மீனாட்சி நாடகம் தலை கொடுத்தாய் இசை பாடி மகிழ்ந்திட எலி படைத்தாய். இசை நாடகம் தலை கொடுத்தாய் இசை பாடி மகிழ்ந்திட என்னை அழைத்தாய். இசை நாடகம் தலை கொடுத்தாய் இசை பாடி மகிழ்ந்திட எலி படைத்தாய். அனுதின முனை பாட அம்மா கலையடித்தாம் உடல் மகிழ அருள் புரிவே அருள் யாரு கலையடித்தாம். எத்திக்கும் தித்திக்கும் முன்பகத்திக்கும் முக்திக்கும் எத்திக்கும் தித்திக்கும் முன்பகத்திக்கும் முக்திக்கும் யாரு கலையடித்தாம். என எல்லாரும் யாரு கலையடித்தோம். உன்னை திரு நடித்தரு மனதில் எனை தின மறுத்தரு உன்னை திரு நடித்தரு மனதில் எனை தின மறுத்தரு எல்லாரும் யாரு கலையடித்தா. அருள் யாரு கலையடித்தான். ஓவிய கடல தாவையே கல்விக்கும் பொங்கி உறவாடும். ஓவிய கடல தாவையே புகழ் திரும்ப பொங்கி உறவாடும்.
நன்றி 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 நன்றி. என்னுடைய பாடலையும் அழகுபடுத்திய பக்கமேளத்திற்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். பாட்டு எல்லாரும் பாடலாம், ஞானம் உள்ளவங்க. ஆனால் அந்த பாடலை அழகுபடுத்துறது அது யார் கரத்தில் இருக்குன்னா உங்கள் 4 பேர் கரத்தில் தான் இருக்குது. நன்றி. முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதை விட ரொம்ப அற்புதமான ஒலிபெருக்கி. அதாவது நான் என்ன வாயை திறந்து சொல்லலை, செய்கையில் தான் சொல்கிறேன். உடனே அதை புரிந்து கொண்டு அதை உடனே நிறைவேற்றி கொடுத்த அன்பு அன்னார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த பாடலையும் ரசித்து கைத்தட்டிய அன்பு ரசிகர்களுக்கும் எனக்கு என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறு வள்ளியாக நடிக்கும் மதிப்பிற்குரிய திருமதி திலகவதி அவர்களுக்கு மலர் மாலை அணித்து பொன்னாடை வைத்து கௌரவிக்கின்றேன். இன்னைக்கு தர்க்கத்தில் திலகவதியா ஜெயபார்த்திவனா அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவருக்கு ஒரு பரிசு காத்திருக்கு. சொல்லியாச்சு, பாட்டெலாம் குறைச்சி தர்க்கம்னு சொல்லிட்டு முதல்ல. ஆமாம், பாட்டா பாடி டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் தர்க்கத்தை வள்ளியா நாரதெல்லாம் கிடையாது, திலகவதியா ஜெயபார்த்திவனா. அதான் என்னோட குறிக்கோள். இன்னும் அரை மணி நேரத்தை சந்திக்க விட்டுருவோம், 3/4 மணி நேரத்துக்குள்ள. எனக்கு மாலை அணிவித்து பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கும் மற்றும் நான் பல மேடைகளை சந்தித்திருந்தாலும் மாலைகளையும் பொன்னாடைகளையும் நான் பெற்றிருந்தாலும் எல்லாரும் என்னை திலகவதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஐயா அவர்கள் மட்டும் என்னை திலகவதியார் என்று திருநாவுக்கரசுடைய சகோதரியை நினைவுபடுத்திய அன்பு ஐயாவிற்கும் இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருடைய விழா குழுவினர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்றொரு முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், நெஞ்சத்தில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், வெஞ்ச மலரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன் முருகனே செந்தில் முதுமணி மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நினைக்க நம்பியே எப்பொழுதும் கை தொழுவேன் நான் முருகா முத்துக்குமரா. உன்னையே நம்பியிருக்கும் இந்த வள்ளிக்கும் என் நாட்டு மக்களுக்கும் நீதானே அருள் புரிய வேண்டும். வேலை வணங்குவதுதான் எமக்கு வேலை. செவ்வேளை எவ்வேளை வணங்க வேண்டும். எந்த வேலையும் அந்த கந்த வேலையே நினைக்க வேண்டும். அப்ப இதான் ஏன் கந்த வேலை நினைக்கணும்? நம்ம வந்த வேலை சரியா நடக்கணும்னா கந்த வேலை தான் வணங்கணும். எத்தனை சாமியை வேணாலும் வணங்குங்க, தெய்வங்கள் எல்லாம் நாம் வழிபடுவதற்காகத்தான். ஆனால் எந்த சாமியை வணங்க மறந்தாலும் கந்த சாமியை மறந்துடக்கூடாது. அவர் ஆடி ஆட்டத்திற்கு அழவே இல்லை. ஆட்டத்துக்குன்னே ஒரு கூட்டம், காவடி ஆட்டம் சும்மாவா? சரி, அதனால அந்த முருகப்பெருமானை வணங்கி அதோடு உள்நாடு மட்டுமல்ல வெளிநாடுகள் வரைக்கும் இந்த நாடக கலையை கொண்டு செல்லக்கூடிய அன்பு சகோதரர் மதிப்புக்குரிய மாயகுளம் மாதவன் அவர்களுக்கும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. அதனால முத்தமிழில் பாட வந்தேன், முருகனையே வணங்கி நின்றேன், தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டு. முத்தமிழில் பாட வந்தேன், முருகனையே வணங்கி நின்றேன், தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டு. முத்தமிழில் பாட வந்தேன்,
பாலை என்ற 5 வகையான நிலங்களிலே நான் இருப்பது குறிஞ்சி நிலம். நாடு தொண்டைநாடு என்று சொல்லக்கூடிய மலைநாடு. இச்சிற்றூரை ஆண்டு வருகின்ற வேட்டுவருக்குள்ள தலைவனான நம்பிராஜனின் மகள் நான். எங்கள் நாட்டு கொல்ல வழக்கப்படி ஆண்கள் உழுது பயிரிடுவதும் பருவமடைந்த பெண்கள் திணைக்காவல் செய்வதும் குல வழக்கம். ஆகவே காவலுக்கு போக செல்ல வேண்டும் என்ற விஷயத்தை என் தந்தை நம்பிராஜன் ஏனோ தெரியவில்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. வயசான காலத்தில் நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம சிரமம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்மளை சிரமம் இல்லாமல் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்மளை சிரமமே இல்லாமல் வளர்த்தாங்கல்ல. அப்போ வயதான காலத்தில் அவங்களுக்கு சிரமம் நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் யாருக்கிட்ட வேணாலும் கடன் வாங்கலாம், கொடுக்குற ஆளுகள்கிட்ட. ஏன்னா போய் கடன் கேட்டோடனே இப்போதான் வந்து காளீஸ்வரம் வாங்கிட்டு போனாப்புல அப்படின்னு சொல்கிற ஆளுகள்கிட்ட எப்படி வாங்க முடியும்? கொடுக்குற ஆளுங்க அப்படி தான் சொல்லுவாங்க. வாங்கிட்டு போகிறவங்கள அவங்கள்ட்ட அடிக்க நிறைய பேர் வாங்குவாங்கல்ல, இருக்கத்தானே செய்யும். அது உண்மைதான். அப்படி கடன் வாங்கலாம், வாங்கிய கடனை திருப்பி அடைச்சிடலாம். ஆனால் இந்த உலகத்திலேயே 2 பேர்த்து கடனை மட்டும் அடைக்கவே முடியாது. எது? நம்மை பெற்ற தாய் தந்தையனுடைய கடனை எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் இந்த ஜென்மத்தில், இந்த ஜென்மம் இல்லை 7 ஜென்மம் எடுத்தாலும் அவங்களுடைய கடனை நாம் அடைக்க முடியாது. அதனால் அவங்க உயிரோடு இருக்கும் பொழுதே வேணால் அவங்க விருப்பப்படுறத நம்ம வாங்கி கொடுத்து அவர்களுடைய மனதை திருப்திப்படுத்த முடியுமே தவிர கடன் அடைக்க முடியாது. அதனால் அப்பாவுக்கு ஓய்வு கொடுத்தாச்சு. வயதான காலத்தில் ஓய்வு எடுக்கணும். ஏன்னா ஏன் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா, உழைக்க வேண்டிய வயசுல ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சோம்னா ஓய்வு எடுக்க வேண்டிய வயசுல உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். 16 வயசுல ஒரு பையன் வேலைக்கு போறான்னா அந்த குடும்பத்தில் அப்பா சரியில்லைன்னு அர்த்தம். 16 வயசுல வேலைக்கு போகும்போது அவன் வேலைக்கு போறான்னா அந்த குடும்பத்தில் அப்பா சரியில்லை அப்படின்னு அர்த்தம். ஆனால் 50 வயதுல அப்பா வேலைக்கு போறாருன்னா அந்த குடும்பத்தில் மகன் சரியில்லைன்னு அர்த்தம். இவ்வளவுதான் விஷயமே, முடிஞ்சு போச்சு. ஆனா நான் சரியான ஆளு, அப்பாவுக்கு ஓய்வு கொடுத்துட்டு நான் பாத்துக்கிறேன், நீங்க எங்க கவலைப்படுறீங்க? அதானே. அதனால நம்மளுடைய தாய் தந்தையரும் உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணும்னா யாரை வணங்கணும் அப்படின்னா ஆத்தா, காளி ஆத்தாவை வணங்கணும். நானும் எத்தனையோ கிராமங்களுக்கு போய் பார்த்துருக்கேன். விளக்கேற்றுவாங்க. விளக்கேற்றி வழிபடுவது நம் வாழ்வில் இருள் நீங்கி ஒளியை கொடுப்பதற்காக தான் விளக்கேற்றுவது. ஆனால் இங்கே வித்தியாசமாக ஓம் என்ற வடிவத்தில் விளக்கேற்றி சூலாயுதத்தின் வடிவில் விளக்கேற்றிய ஒரே கிராமம் நம்மளுடைய கிராமம்தான். ஆச்சரியமாக இருந்தது, இப்படியும் விளக்கேற்றலாமா அப்படின்னு சொல்லி. ஏற்றி தான் வைப்பாங்க, அப்படி இப்படி ஏற்றி மட்டும் சும்மா வைப்பாங்க. ஆமாம், அப்படி சும்மா விளக்கேற்றி வச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லாமல் வித்தியாசம். பக்கத்தில் ஒரு சிலையை பார்த்தீங்களா? அப்படியா? நான் ஒரு சில விஷயங்கள் எனக்கு என்னை அறியாமலே கண்ணுக்கு தென்பட்டுறோம். ஆமாம், அது சரி பார்ப்போம். ஒன்றும் நம்ம சரி இருந்தாலும் கூட யாரை வணங்கணும் அப்படின்னா ஆத்தா, காளி ஆத்தா வணங்கணும். ஆமாம், ஆமாம். கற்பூர நாயகியே கனகவள்ளி காளி மகமாயி கருமாரியம்மா. கற்பூர நாயகியே கனகவள்ளி காளி மகமாயி கருமாரியம்மா. ஒரு கோவில் கொண்ட சிவகாமியம்மா, வள்ளி தெய்வயாரியம்மா. பூர நாயகியே கனகவள்ளி காளி மகமாயி கருமாரியம்மா.
பயிராகி பயிராகி குணமாகினாய் தோற்றாலும் விழித்தாலும் வாழ்வாகினாய் தொழுதாழும் அழுதாழும் வடிவாகினாய் போக்காத நாடில்லை தாயே உள்ளே பொருளோடு புகழோடும் வைப்பாள் நம்மை பொருளோடும் புகழோடும் வைப்பாய் நம்மை கற்பூர நாயகியே கனகவல்லி தாயே மகமாய் கருமாரியம்மா 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 கருமாரியம்மா. கந்தன் நன்றி 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 சொல்ல பழகணும் முதல்ல என்னை பொறுத்த வரைக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா இந்த உலகத்தில் ஒரு சட்டைக்கு மறு சட்டை மாற்றி போட வழி இல்லாமல் இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க. ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு மறுவேளை சாப்பாட்டுக்கு யாராவது ஒரு 10 ரூபா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க. அதே மாதிரி படுத்து தூங்க இடம் இல்லாமல் பேருந்து நிலையங்கள்லையும் கூடாரங்களையும் கட்டிக்கிட்டு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எவ்வளோ சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த உலகத்தில். அப்போ அந்த மாதிரியான வாழ்க்கையை கொடுக்காமல் எனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்ததற்கே ஆத்தா காளி ஆத்தா உனக்கு மனமார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லணும். ஆலயத்துக்கு போகிறதே நன்றி சொல்வதற்குத்தான். நம்ம ஆளுக பிரார்த்தனையாக வச்ச அடிக்கு ஆத்தா கோயிலில் இருப்போமா இல்லை கிளம்பிடுவோமா அப்படிங்கிற மாதிரி கொடுமைப்படுத்தக்கூடாது சாமியை. அதனால் நான் அப்படியெல்லாம் நான் ரொம்ப நல்ல பிள்ளை அதானே, அது மாதிரியே கொடுமைப்படுத்தக்கூடாது. ஒழுங்கா நீயா வந்துடுறியா அப்படின்னு சொல்லி அன்பை அழைக்கிறேன். ஏன்னா அன்புக்கு அடிமை ஆகாதவர்கள் இந்த உலகத்தில் எது அதிகாரத்தில் எதையும் சாதிக்க முடியாது, அன்பால் மட்டுமே சாதிக்க முடியும். அதனால முருகன்னு உருகணும்னு வச்சுக்கலேன். அவரா வந்து என்னை தேடி என்ன பாடுவார் தெரியுமா? அவரு என்ன பாடுவாரு? என்ன பாடுவார் தான் சொல்றேன். என்னை விட்டு ஓடி போக முடியுமா? ஏண்டி கவலைப்படுற, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இடி முடியுமா? என் உள்ள காணும் கனவு என்ன தெரியுமா? தெரியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நான் உள்ள காலம் மனைவி தெரியுமா? தெரியுமா? கண்ணுக்குள்ளே புகுந்து அதிகம் சொன்ன பெண்ணே, எண்ணத்திலே நிறைந்து கதில் இடம் பிடித்த பெண்ணே. கண்ணுக்குள்ளே புகுந்து அதிகம் சொன்ன பெண்ணே, எண்ணத்திலே நிறைந்து கதில் இடம் பிடித்த பெண்ணே. எந்த நன்மை தந்தை சம்மதித்த பெண்ணே, சம்மதித்த பெண்ணே, அன்பின் தன்மையை அறிந்து கொண்ட பெண்ணே. என்னை விட்டு ஓடி போக முடியுமா? அப்படி இனி முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவர் இடி தெரியுமா? தெரியுமா? கண்ணம் போல நடந்து வந்து நான் அருகமருந்து நாணத்தோடு குனிந்து அண்ணன் போல நடந்து வந்து அது அருகில் வந்து நாணத்தோடு குனிந்து கண்ண சிவக்கு நீ இருக்க மஞ்சள் கயிறு எடுத்து முடிக்கு மீன்களால் தெரியும் போது என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? இருவரில் ஒருவர் இடி தெரியுமா? தெரியுமா? மனவரையில் கணவராக மாலை சூடுவேன், அவர் மார்படியிலே காலமெல்லாம் நடனமாடுவேன். கனிவுடனே தனிமையிலே என்ன கூறுவேன்? தனிமையிலே என்ன கூறுவேன்? அந்த காலம் வரும் வந்து முழு நானும் கூறுவேன். உனக்கு மட்டும் ரகசியம் சொல்லுவேன். அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. எனக்கு மட்டும்
சொல்லவா உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் அந்த ரகசியத்தை ஒருவருக்கு சொல்லி விடாதே ஆடி முழுதும் நடைய நடைய மழையடிக்கிறடி இதில் ஆசை வெள்ள வழிய வழிய அலையடிக்கிறடி நீல விழிகள் மயங்கி மயங்கி கதை படிக்கிறடி இது நினைவு வந்து மனதிலிருந்து உள்வெடுக்கிறடி ஆடி முழுதும் நடைய நடைய மழையடிக்கிறடி இதில் ஆசை வெள்ள வழிய வழிய அலையடிக்கிறடி நீல விழிகள் மயங்கி மயங்கி கதை படிக்கிறடி இது நினைவு வந்து மனதிலிருந்து குரல் கொடுக்கிறடி. சரி இருந்தாலும் நன்றி நன்றி நன்றி. இருந்தாலும் கூட மேலும் அந்த முருகப்பெருமானை நான் ரொம்ப விரும்புறேன். என்ன ஒரு பொறாம என்னது நான் மட்டுமா விரும்புறேன், வேற எல்லாரும் விரும்புறாங்க. எல்லாரும் எப்படி? ஆனா அதுல ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தணுங்கிறதா என்னுடைய குறிக்கோள். என்ன வித்தியாசம் அதுல? மற்றவங்க எல்லாம் அவரை கடவுளா பாக்குறாங்க, நான் ஒருத்தி மட்டும் வித்தியாசமா அவர் கணவனாக வந்தா எப்படி இருக்கும்? கற்பனை இல்ல, நிஜம். சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடுதான் பூ பூத்தது மழை சுடுகின்றது அடி இது காதலா தீ குளிர்கின்றது அடி இது காதலா இந்த மாற்றங்கள் உன்னாலே உருவானதா? ஏன் அவரு ரத்ன சபாபதி அவர்கள் வாசிக்காம உட்கார்ந்துருக்காங்க? நல்லா தானே பாடுற தனியா பாடும்போது. ஏன் பக்கமேளத்தோட சேர்மணம் பக்கமேளம் தான் அதை மறைக்கிறதுன்னு எனக்கு தான் தெரியும். அது ஒரு பக்கம் கேட்ட ஏன் அந்த பாடலை பாடும்பொழுது ரத்ன சபாபதி அவர்கள் வாசிக்காம உட்கார்ந்துருக்காங்க? இந்த பிள்ளை சுதியை பிடிச்சா பாடிடுது, எங்க நம்ம சுதியை பிடிக்காம உட்கார்ந்துருப்பான். சுதியோட பாடுதா இல்லையா? என்ன உங்க வேலை? கவனிப்பு எப்படி பாடுறாங்க அப்படின்ட்டு. அப்படியா? சரியா இருக்கா அப்படின்ட்டு. பரவாயில்ல, நல்லா தான் பாடுறேன். இந்த மாதிரி எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம். சரி இருக்கட்டும். இருந்தாலும் கூட மேலும் அந்த முருகப்பெருமானை ஒரே ஒரு முறை வர்ணித்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெண்டு பேரும் சேர்ந்துட்டோம்னு வச்சுங்களேன், அதேதான் அதேதான். எதுன்னு இப்ப நான் சொல்றேன். எது? ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் நூறு பாடலாம் பாடலாம். சொட்டுத்தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகளா சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை என்ன, சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். சொல்லித் தாருங்கள் பள்ளி பாடல்கள் இன்னும் என்னென்ன இந்த மன்னன் லீலைகளா. பள்ளி பாடுங்கள் இன்னும் என்னென்ன மன்னன் லீலைகள். தங்க பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள், தங்க பார்வை அந்தங்கள் உங்கள் சொந்தங்கள். நத்தை போல் மெத்தை மேல் ஏந்திக் கொள்ளுங்கள். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து
நன்றி நன்றி. இது அதாவது ஜெயபார்த்திபன் அவர்களுக்கும் அதான் கவனிச்சிங்களா? ஆமா. தன்னை அறியாமலே இறைவன் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்ல இருந்து நமக்குள்ள நடக்க போற விஷயங்களை நம்மளே சொல்ல வைப்பான். நீங்க சில விஷயங்களை கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அது நல்லாவே தெரியும். ஒன்று நடக்க போற விஷயத்த நம்மளே சொல்லியிருப்பான். நான்லாம் இல்லைன்னா அந்த குடும்பம் நடத்த முடியுமாங்க அப்படின்னு சொல்லுவான். ஒரு வாரத்தில் வண்டியில் அடிபட்டு கீழே விழுந்துருவான். இறை பக்தியோடு பெற்றோர் கட்டளையை எப்படி ஏற்று நடக்க வேண்டும் என்று இளைய தலைமுறைக்கு நல்ல ஒரு செய்தி சொல்லும் ராஜ நடிகை திலகவதி அவர்களை மனமார்ந்த வாழ்த்துகளோடு பாராட்டுகிறோம். இந்த லட்சுமி நாராயணபுரம் கிராம பொதுமக்கள் சார்பாக ஒரு சிறு அன்பளிப்பு. எனக்கு அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய அன்பு ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, தான் என்ற அகந்தை ஒரு மனிதன் இருக்கக்கூடாது. எல்லாம் இறைவன் செயல். அவனின்றி அணுவும் அசைவதில்லை. என்னால் தான் இது நடக்கிறது என்று எப்பொழுது சொல்கிறோமோ அப்பொழுது உன்னால் அல்ல. நீ பேசாமல் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கு என்பதை உணர்ந்து கொள்வதற்காகத்தான் நம்ம வாயாலேயே சில வார்த்தைகளை இறைவன் சொல்ல வைப்பார். அப்படிதான் இன்று லட்சுமி நாராயணபுரத்திலும் ஐயா மூலமாக இந்த வார்த்தையை சொல்ல வச்சிருக்காரு. எப்படின்னா, போட்டி வச்சிருக்கோம். அந்த போட்டியில் பரிசு காத்திருக்கிறது. அதிலும் திலகவதியாரா ஜெயபார்த்திபனா? நல்லா கவனிக்கணும். ஜெயபார்த்திபனா திலகவதியாரான்னு சொல்லல, திலகவதியாரா ஜெயபார்த்திபனா அப்படித்தானே சொன்னீங்க. அப்ப அங்கேயே முதல் இடத்துல நான் தான் இருக்கேன். எப்படி சாதகமா பயன்படுத்திக்கிறேன்? எல்லாம் நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாமே இல்ல, நான் வணங்குற முருகனுடைய அனுகிரகம் பயன்படுத்திக்கிற பாரு. ஆத்தா காளியாத்தா அவருடைய ஆசீர்வாதம், நசீருடைய ஆசீர்வாதம். அவ்வளவுதான். வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த காட்சி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஹலோ, கொஞ்சம் வாலி பேசிக்கிறேன். ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது. நாளெல்லாம் உன் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது. நீ எல்லாம் தெய்வம் வேறது. நீ என்னை சேரும் நாளது. ஓஹோ, ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது. நாளெல்லாம் உன் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது. உச்சரிக்கும் உள்ளம் நித்தமும் தத்தளிக்கும். எங்கு நீ இல்லா
வாடும் நினைவுகள் நாளும் வாடும் உணதருள் தேடி இந்த பிறப்பில் எந்த பிறப்பில் எந்த உயிர் உன்னை சேரும் ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது நாளெல்லாம் உன் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது நன்றி நன்றி நன்றி